ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்திலேயே காணப்படுகிற குற்றங்கள், குறைகள், அறியாமைகள், தவறுகள் அனைத்தையும் ஆண்டவர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே. ஆண்டவரை பரிசுத்தத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கிருபைதாரும். இந்த துதி ஆராதனையிலே பாடல் வேலை ஆசீர்வதித்து தாரும். செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் அருள் பிரசன்னத்தினால் நிரப்பும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பிரசன்னராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 654, கீதங்களும் கீர்த்தனைகளும் 407. ஆராதனை கீதங்கள் 654வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால்
உட்காருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த துதி ஆராதனையிலே நமக்கு பாடல்களை பாடும்படியாக, ஆராதனை ஒர்ஷிப்படுத்தும்படியாக அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒனேசி அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். பாடல் பாட ஒனேசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே செய்தி கொடுக்கும்படியாக மனோரோஸ் அவர்கள் நமக்கு செய்தியை கொடுப்பார்கள். திருச்சபையின் சார்பாக பாடல் பாடுகிற ஒனேசி அவர்களையும், அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற மனோரோஸ் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் அவர்கள் நமக்கு செய்தி கொடுப்பார்கள். இன்று தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இன்று தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் எம் மரிய ஏஞ்சல், சந்துரு சிமியோன், ஜே அருள் தங்கத்துறை, திருமதி மேரி தங்கம். திருமண நாளை ஆசரிப்பவர்கள் திரு எஸ் டென்சிங் லோகநாதன், திருமதி ரூபி, ஜி சாலமோன் அண்ட் திருமதி ஆர் பிரபா. இன்று தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர ஆண்டவர் கிருபைதார். உம்முடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். சொல்லாலும் செயலாலும் சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை வாழ ஆண்டவர் அருள்தார். அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சரீர பலனையும் சுகத்தையும் நீடித்த நாட்களையும் தார். பிள்ளையுடைய போக்கிலே வரத்திலே காத்துக்கொள்ளும். மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றித்தார். உம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ளவர்களாக வாழ ஆண்டவர் கிருபைதார். உம்முடைய பேரருளால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையில என் அன்பு தேவ பிள்ளைகளாய் உங்களை இந்த டிவி மூலமாய் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை பாடுவது எத்தனை சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது என் இருதயம் மகிழ்ச்சி கொண்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிப்பதை போல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜீவனை பாதுகாக்கிறார், தூக்கி சுமக்கிறார், ஏந்துகிறார். ஒரு அருமையான ஒரு பாடல் என்னோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோமா? ஒரு அருமையான பாடல். என் உயிர் உள்ளவரை உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். ஆகவே இணைந்து நம் ஆண்டவரை ஆராதிப்போம். உள்ளத்தில் ஆழத்தில் நிறைவோடு அவரை துதித்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். Thank you Holy Spirit. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஆராதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். உம்மை துதித்திடுவே, உயிர் பிரிந்தாலும் உம்மையே. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உம்மையே. என் ஜீவன் உமக்காக, என் வாழ்வும் உமக்காக. என் ஜீவன் உமக்காக, என் வாழ்வும் உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், உம் பிரியமா என்னை மாற்றிடும். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், உம்
நித்தியமா என்னை மாற்றிடும். சொல்லுங்களேன். என் உயிர் உள்ளவரை உம்மை துதித்திடுவே, உயிர் பிரிந்தாலும் உம்மையே. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உம்மையே. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை என் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியிலே தாங்கி சுமப்பது நீர் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ நன்றி அப்பா. தெரிந்து கொண்டீ பிள்ளையா என்னை மாற்றினீ. தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீ பிள்ளையா என்னை மாற்றினீ. தனிமையிலே என்னை தெரிந்து கொண்டீ என் மீட்பரா என்னை தாங்குவி. என் தனிமையிலே என்னை தேற்றினீ என் பிள்ளையா என்னை மாற்றினீ. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உம்மையே. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உம்மையே. ஏற்கனவே நமக்காக சிலுவையிலே யாவை சுமந்து முடித்து விட்டார். இனி நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். சுமந்து கொண்டீ புது மனிதனாய் என்னை மாற்றினீ. என் பாவத்தை நீ சுமந்து கொண்டீ புது மனிதனாய் என்னை மாற்றினீ. மறுமையிலே உம்மை புரிந்து கொண்டே, உம்மை விட்டு நான் விலகிலே. மறுமையிலே உம்மை புரிந்து கொண்டே, உம் பிள்ளையா என்னை மாற்றினீ. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மோடு வாழணும் ஆண்டவரே, ஒரு நாள் வருவீர், என்னை அழைத்து சொல்வீர் உன்னதமான பரலோக ராஜ்யத்திற்கு. அப்பா நாங்கள் மோடு களி கூறுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே தூதர்களோடு ஆராதிப்போம் அப்பா. என்னோடு இணைந்த கால வேளையில் அப்பா பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. நீங்க இல்லாம வழியே இல்லை ஆண்டவரே. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் தாங்குகிறவர் நீர், என்னை சுமக்கிறவர் நீர், என்னை தேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே சொல்லுவீங்களா? என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உண்மையை சொல்லுகிற சத்தமா. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உண்மையே. எனக்கு தெரியுமா, என் ஜீவன் உமக்காக
என் வாழ்வும் உமக்காக, என் ஜீவன் உமக்காக, என் வாழ்வும் உமக்காக. என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம் பிரியமா என்னை மாற்றிடும். சொல்லுகிற சத்தம். என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம் பிரியமா என்னை மாற்றிடும். ஒரே ஒரு முறை. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உம்மையே. என் உயிருள்ளவரை உம்மை துதித்திடுவே, என் உயிர் பிரிந்தாலும் உம்மையே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். அடிக்கடி இந்த வார்த்தை சொல்றது உண்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். தேவ பிள்ளைகளை, ஒரு அருமையான பாடல். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா இருந்த குறைவே இருக்காது. ஆமென். அடிக்கடி சொல்லுங்க, அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. உலகம் 1000 பேசலாம், உலகம் எங்களை பழி சொல்லலாம், ஆனால் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் பெரியவர். பாடுவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஏன் தெரியுமா? குறைவில்லையே, குறைவில்லை. அப்பா இருக்கிற இடத்துல குறையே இருக்காது. ஆமென். எல்லாம் இணைந்து பாடுவோமா? Thank you Holy Spirit. நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா. நல்லா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையிலையே, குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே, குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நல்லாதான் கரங்களை கட்டி அப்பாவை ஆராதிப்போமே. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையிலையே, குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே, குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நல்லா கரங்களை தட்டி அப்பாவை கொண்டாடுவோம். ஓ, நீர் இன்றைக்கு நல்லவராய் இருக்கிறீர் டாடி. உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை பாடி துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார்.
புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். சொல்லுங்களேன். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நன்றி ஆண்டவரே. ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சத்துரியங்களை தொட முடியாத ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சத்தமா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. மேலங்க பெரிய சந்தோஷங்க. ஆகவே நாம் இணைந்து அப்பாவை ஆராதிப்போம். நல்ல ஒரு பரிசுத்தம் உள்ள தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் நம் மீது வைத்த கிருபை பெரியது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓ thank you Jesus name. அப்படி எல்லாரும் இணைந்து உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அப்பா கிருபை அப்படியே போற்றுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எனக்காய் இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. எனக்காய் இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஆஸ்திகள் உள்ள மனிதர்கள் இருக்கலாம். தேவன் உங்கள் மீது வைத்த கிருபை பெரியது. அளவிட முடியாத கிருபையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாருங்க. அப்படி எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவீங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. அப்பா டாடி என் மேல இவ்வளவு கிருபையா, என் மேல இவ்வளவு அன்பா ஆண்டவரே. எஸ், அவர் உங்கள் மீது வைத்த அன்பு பெரியது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களை அன்பினால் கிருபையினால் மூடுகிற தகப்பன் இயேசு மாத்திரமே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? கேளுங்க அப்பா பார்த்து. எனக்காய் இத்தனை கிருபை சொல்லுங்க. என்மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனையோ தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை தாங்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை தாங்கி நடத்துதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை பாட செய்யுதே. உங்க கிருபை
உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை என்மே அளவற்ற கிருபை. அப்படி அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே பயனற்ற நிலத்தை போல இருந்தேன் ஆண்டவரே. அநேக நேரத்திலே வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, வருமா நடக்குமா என்று கேள்வி கேட்ட என் வாழ்க்கையில அப்பா என் தரிசு நிலமாகிய நிலத்தை நீர் செழிக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆவியானவரே. சொல்லுவோமா அப்பாவை பார்த்து, நன்றி ஆண்டவரே. எஸ் நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. பயனற்ற நீளத்தை போல மறக்கப்பட்டவனா, தரிசனம் இல்லாமல் விழுந்து போனவனா, பயனற்ற நீளத்தை போல மறக்கப்பட்டவனா, தரையற்ற தரிசனத்தை இழந்து போனவனா, தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அருளையை துவக்கி வைத்தவரே. தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. சத்தமா சொல்லுங்களேன். உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை தாங்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்த அப்பாவை பார்த்து, இந்த கிருபை நெருக்கும் பொழுது கண்களில கண்ணீர் வரும். என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றுகிற தகப்பன் அவர்தானே. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் அவர்தானே. ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர் அவர்தானே. அந்த அப்பாவை எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? உம்மிடங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட சொல்லுவீங்களா? எனக்கா இத்தனை கிருபை என்மே அளவற்ற கிருபை. சொல்லுங்க சத்தமா உங்க வீட்டுல உலகால் படி. எனக்கா இத்தனை கிருபை என்மே அளவற்ற கிருபை. சொல்லுங்களேன். என்னை விட எத்தனையோ தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எஸ், உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஆமா டாடி, இந்த கால வேளையில அப்போ உங்க கரத்துல எங்களை சரண்டர் பண்றோம் டாடி. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய மெல்லிய சத்தம் எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். உங்க பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற, நம்மை மட்டும் கைவிடாமல் பாதுகாத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சந்தோஷமா இந்த வார்த்தையை கேளுங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதே. காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. காற்று கீழ்ப்படுகிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணிற்று. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. பாருங்கள், இங்கே கர்த்தருடைய சத்தத்துக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதாம். இந்த நாளிலும் கூட காற்றை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். காற்று, அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஒரு கப்பல் பிரயாணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கப்பல் பிரயாணத்தின் போது அநேக விதமான காற்றுகள் வந்து வீசினதை பார்க்க முடிகிறது. ஒரு காற்று, 7வது வசனம், அது எதிர்காற்று. காற்று எங்களை தடுத்தது. எதிர்காற்று நம்முடைய வேகத்தை தடுக்கிறது. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் மெதுவாய் கடந்து வந்தோம். எதிர்காற்று வேகத்தை குறைக்கிறது. நாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு விதமான காற்றுகள் உங்கள் வாழ்க்கையிலே தாமதங்களை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில சில காரியத்தை தாமதமாக்கி போடுகிறது. தாமதங்களை கொண்டு வருகிற ஒரு காற்று. இரண்டாவதாக இன்னொரு காற்றையும் நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்திலே யுரோக்ளிதான் என்கிற கடுங்காற்று. இந்த கடுங்காற்று என்ன செய்ததாம் பாருங்கள், கப்பலின் திசையை மாற்றி போட்டது. இந்த கடுங்காற்று திசையை மாற்றுகிற ஒரு காற்று. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஒரு காரியத்தை முற்படுகிற போது சில வேளைகளிலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. திசையை மாற்றுகிற ஒரு காற்று. இந்த கடுங்காற்று திசையை மாற்றினது. கப்பல் திசையை மாற்றினது. இன்னொரு காற்றையும் நாம் பார்க்கிறோம். அது பெருங்காற்று. 18வது வசனம், பெருங்காற்று. பெருங்காற்று வீசின போது கப்பல் சேதம் உண்டானது. ஆமென். அன்புக்குரியவர்களே, சேதங்களையும் விரயங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் கொண்டு வருகிற ஒரு காற்று, பெருங்காற்று. ஆம், இந்த 27 அதிகாரத்தில் அநேக விதமான காற்றுகள் தாமதத்தை கொண்டு வந்தது. எதிர்காற்றினாலே மெதுவாய் கடந்து வந்தோம். கடுங்காற்று நாங்கள் ஒரு பக்கம் போக திசையை மாற்றின ஒரு காற்று. பெருங்காற்று சேதங்களை கொண்டு வந்த காற்று. இத்தனை காற்றுகள் மத்தியில் சேதங்களையும் இழப்புகளையும் தாமதங்களையும் விரயங்களையும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் பயத்தையும் திகிலையும் குழப்பங்களையும் கொண்டு வந்த இத்தனை காற்றுகள் மத்தியிலே ஒரு காற்று வீசினது. அது தென்றல் காற்று. 13வது வசனம் சொல்லுகிறது, தென்றல் வந்தபோது காரியங்கள் கைகூடி வந்தது. தென்றல் வந்தபோது காரியம் கைகூடி வந்தது. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட பலவிதமான காற்றுகள்
எதிர்காற்றுகள், கடுங்காற்றுகள், பெருங்காற்றுகள் சேதங்களையும் விரயங்களையும் தோல்விகளையும் நஷ்டங்களையும் பயத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வந்திருக்கலாம். இந்த நாளிலே ஒரு தென்றல் காற்று உங்கள் மத்தியிலே என் தேவன் வீசும்படி செய்வார். தென்றல் வந்தபோது காரியங்கள் கைகூடி வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் காற்றானவர், அவர் காற்றாக வருகிறவர், ஒரு மெல்லிய காற்றாக, ஒரு தென்றல் காற்றாக என் தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வருவார். அவர் கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இத்தனை நாட்கள் வாழ்க்கை கொந்தளிப்பாக இருந்திருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அலைகளைப் போல மாறி மாறி வந்து உங்களை புரட்டி போட்டிருக்கலாம். ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை அலைகளைப் போல ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையை ஒரு சுனாமி போல உருகுலைய செய்திருக்கலாம். என் தேவன் கொந்தளிப்புகளை அமர்த்தி அலைகள் அடங்கும்படி செய்து மெல்லிய காற்றாக, எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு மெல்லிய காற்றாக, தென்றலாக உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். ஒரு 3 விதமான காற்றுகளை உங்களுக்கு காண்பித்து இந்த காற்றின் மூலமாக என் தேவன் செய்த அற்புதங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு காற்று, அது கீழ்காற்று. முதலாவது நான் சொல்லுகிற காற்று கீழ்காற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பார்வோனால் துரத்தப்பட்ட போது, பார்வோன் பெரும் சேனையோடும் திரளோடும் துரத்தி வருகிறான். ரதங்களோடும் குதிரைகளோடும் பார்வோன் துரத்தி வந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவன் தப்ப ஓடுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் முன்னாக செங்கடல், சமுத்திரம் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள். முன்னாகவும் போக முடியாது, பின்னாகவும் போக முடியாது. முன்னாக பெரிய ஒரு செங்கடல், பின்னாக பார்வோன் சேனை. இந்த வேளையிலே ஜனங்கள் மோசேயிடத்திலே முறையிட்டார்கள். மோசே, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்திரத்திலே சாகும்படி கொண்டு வந்தாய். நாங்கள் எகிப்தில் அடிமையாகவே இருந்திருப்போமே. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான், செழிப்பு, அமெரிக்கையான வாழ்க்கை என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி எங்களை வழிநடத்தி வந்தாய். இப்பொழுதோ நாங்கள் எங்கள் பிராணனை எப்படி மீட்டுக் கொள்வோம்? முன்னாக செங்கடல், பின்னாக பார்வோன், எங்கும் போக முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்ட மோசே ஆண்டவரிடத்தில் முறையிட்டான். தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசே, நீ புறப்பட்டு போ, சமுத்திர முகமாய் உன் கையை நீட்டு, நான் அற்புதத்தை செய்வேன். மோசே போனான், சமுத்திர முகமாய் தன் கையை நீட்டினான். தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு கீழ் காற்று சமுத்திரத்தில் பிரவேசித்தது. சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஒரு கீழ் காற்று வழியை உண்டாக்கினது. செங்கடல் 2ஆக பிளந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் முடங்கி போன சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? எங்கும் அசைய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முன்னாகவும் போக முடியாது, பின்னாகவும் போக முடியாது, வாழ வழி இல்லாமல் திகைத்து போய் நிற்கிறீர்களா? இன்றைக்கு தேவனானவர் ஒரு கீழ் காற்றை உங்கள் மத்தியிலே வீசும்படி செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஒரு ஆமேன் என்று சொல்லி உட்காருங்க, பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை உண்டாக்கத்தக்கதாக என் தேவன் ஒரு கீழ் காற்றை இந்த கால வேளையிலே வீசும்படி செய்வார். ஒரு கீழ் காற்று வழியை உண்டாக்கினது. இரண்டாவதாக என்னாகமம் 11:31, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து
காடைகளை வரவழைத்தது. அந்த காடைகளின் திரட்சி எப்படி என்றால் ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், 2 முழ உயர அளவுக்கு காடைகள் வந்து குவிந்தது பாருங்க. சொல்ல போனா தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும், இங்க இருந்து கோயில்பட்டி வரைக்கும் எங்கு பார்த்தாலும் காடைகள் வந்து குவிந்து கிடந்தது. இந்த காடைகள் எல்லாம் எப்படி வந்தது? அது சமுத்திரத்திலிருந்து வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களின் பசியை போக்க, அவர்களுடைய ஜீவனுக்கு தேவையான மன்னாவையும் காடலையும் என் தேவன் சமுத்திரத்திலிருந்து கொண்டு வந்தார். அவர்கள் துளியும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சமுத்திரத்திலிருந்து, கடல்ல இருந்து காடைகள் வந்து விழும் என்று சொல்லி. சமுத்திரத்தில் மீன் கிடைக்கும், நண்டு கிடைக்கும், விதவிதமான கடல் சார்ந்த உயிரினங்கள் கிடைக்கும். ஆனா சமுத்திரத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாருங்க, காடைகள் வந்து விழுந்தது. ஆச்சரியமானவைகளை என் தேவன் செய்வார். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கான ஒத்தாசைகள் வரும். நீங்கள் யாரையோ நம்பிட்டு இருக்கலாம், இவங்க செய்வாங்க, இந்த சொந்தக்காரங்க செய்வாங்க, சித்தப்பா செய்வாரு, மாமா செய்வாரு, எங்க குடும்பம் எங்களை காப்பாற்றும், ஃப்ரெண்ட் எங்களை காப்பாற்றுவாங்க. உங்களது தேவைக்காக யாரோ ஒருவரை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று உங்கள் மத்தியில வீச போகிறது. அந்த காற்று நீங்கள் எதிர்பாராத நபரிடத்திலிருந்து உங்களுக்கான ஒத்தாசையை கொண்டு வரும். ஒரு காற்று கீழ்காற்று, அது வழியை உண்டாக்கினது. இன்னொரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, காடைகளை கொண்டு வந்தது. உங்கள் தேவைகள் ஆச்சரியமாக சந்திக்கப்படும். கடைசியாக ஒரு காற்று, அது எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே வீசப்பட்ட ஒரு காற்று. எசேக்கியேல் 37:7 ஒரு பெரிய இரைச்சல் உண்டானது. இந்த இரைச்சல் உண்டான போது ஆங்காங்கே சிதறி கிடந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்தது. எசேக்கியேல் பள்ளத்தாக்கை கொஞ்சம் உங்கள் சற்று முன் கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள். உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், ஜீவனில்லாத எலும்புகள், லட்சக்கணக்கான எலும்புகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக, தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், ஸ்பைனல் கார்ட்ல இன்னொரு பக்கம். பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய சரீரத்தில் கிட்டத்தட்ட 207-8 எலும்புகள் இருக்கிறதாம். பாருங்க, பக்தன் சொல்லுகிறான், அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு சேனையாக நின்றதாம். ஒரு சேனை ஒரு 10,000 பேர் வச்சுக்கிட்டாலும் 10,000 × 206 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலான எலும்புகளின் சிதறல்கள் இந்த பள்ளத்தாக்கு முழுசும் கிடக்குது. இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் மனுபுத்திரனை இந்த பள்ளத்தாக்களை கொண்டு வந்து நிப்பாட்டி கேட்கிறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்புமா? அவன் சொல்ற, ஆண்டவர் எனக்கு தெரியாதுப்பா, நீர் ஒருவரே அறிவீர். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன, நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசு, தீர்க்க தரிசன முறை. இந்த மனுபுத்திரன் இந்த எலும்புகளை பார்த்து பேசினான், தீர்க்க தரிசன முறைத்தான். அந்த எலும்புகள் ஒன்று சேரத்தக்கதாக ஒரு காற்று வீசினது. இரைச்சல் உண்டாயிற்று. எப்பங்க இரைச்சல் உண்டாகும்? காற்று வீசும் போது பாத்தீங்களா, ஒரு இரைச்சல் உண்டானது. இந்த காற்று வீசின போது பாருங்க, தலை ஒரு பக்கம், கால் இன்னொரு பக்கம் எங்கேயோ கிடக்கு, ஒவ்வொன்று அங்கங்க கிடக்கு. பாருங்க, இந்த காற்று வீசின போது சிதறி கிடந்த, உருவழிந்த, காய்ந்து போன, உலர்ந்த எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து வந்தது.
இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை யாராவது சின்ன பின்னமாக்கிட்டாங்களா? ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி, ஒரு அழகான குருவி கூடு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கைய, வீட்டை யாரோ ஒரு நபர் வந்து ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று குழப்பி வாழ்க்கையை அப்படியே சின்ன பின்னமாக்கிட்டாங்களா? குடும்பம் சிதறி போய் கிடக்குதா? பிசினஸ் சிதறி போய் கிடக்குதா? இன்றைக்கு ஒரு காற்று சிதறி போனவைகளை, உருவழிந்தவைகளை ஒன்று சேரத்தக்கதாக ஒரு காற்று உங்கள் மத்தியிலே என் தேவன் விசும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காற்று சமுத்திரத்தை பிளந்து வழி உண்டாக்கினது. ஒரு காற்று எதிர்பாராத இடத்திலிருந்து காடைகளையும் மண்ணாவையும் கொண்டு வந்தது. ஒரு காற்று சிதறி கிடந்தவைகளை, உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக சேர்த்தது. உயிரற்ற எலும்புகளை ஜீவன் பெற வைத்தது. எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? It's all over, brother. Not to be worried. இல்ல, உலர்ந்து போன, காய்ந்து போன இந்த எலும்புக்குள்ள ஒரு ஊன் இருக்கும் பாருங்க. அங்கதான் எல்லாமே இருக்கு. நம்முடைய அணுக்கள் உருவாகிறதே அங்கதான் இருக்கு. அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மஜ்ஜை கூட இல்லாத எலும்புகளை ஒன்று சேர்த்து ஒரு சேனையாக எழுப்பின தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடுவோம். காற்று கப்பல் பிரயாணத்தில் அநேக சேதங்களையும் விரயங்களையும் கொண்டு வந்தது. எதிர்காற்று தாமதத்தை கொண்டு வந்தது. கடுங்காற்று திசையை மாற்றினது. பெருங்காற்று சேதங்களை கொண்டு வந்தது. விரயங்களையும் சேதங்களையும் ஏமாற்றங்களையும் கண்ணீரையும் பயத்தையும் தோல்விகளையும் கொண்டு வந்த காற்றுகளின் நடுவிலே ஒரு தென்றல் காரியங்களை கைகூடி வரச் செய்தது. பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு என் தேவன் ஒரு அனுகூலமான காற்றை, நீங்கள் நாடின துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அனுகூலமான காற்றை வீசும்படி செய்வார். ஒரு கீழ்காற்று சமுத்திரத்தை பிளந்தது. வாழ வழியே இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம், எங்க அசைய முடியல, முன்னாகவும் போக முடியல, பின்னாகவும் போக முடியல. ஒரு கீழ்காற்று, எஸ் ஓ லார்ட், ஒரு கீழ்காற்றை அனுப்புங்கப்பா. இன்றைக்கு ஒரு வழி பிறக்கட்டும். ஒரு வழி உண்டு, எந்த பட்சிக்கும் அது தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. தேவன் ஒருவரே அதன் வழியை அறிவார் என்ற வார்த்தையின்படி நீர் மாத்திரமே அறிந்த அந்த வழியை, என் ஜனங்களுக்கான அந்த வழியை திரளான யோசனைகளால் இளைத்து போனார்கள் சுவாமி. ராப்பகலாக யோசித்து யோசித்து என்ன செய்வது, என்ன செய்வது, எங்கே போவது, யாரை பார்ப்பது, யோசித்து இளைத்து போனவர்களுக்கு நீர் மாத்திரமே அறிந்த அந்த வழியை இன்றைக்கு திறந்து காண்பிப்பீராக. எஸ் மாஸ்டர், சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்தது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் ஆச்சரியமாய் வழிநடத்தினே. எதிர்பாராத இடத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவன் ஒரு காற்றை அனுப்புங்க. அன்றைக்கு உலர்ந்து போன, காய்ந்து போன எலும்புகள் நீர் அனுப்பின ஒரு காற்றின் மூலம் ஒன்று சேர்ந்தது போல இன்றைக்கும் சிதறி கிடக்கிற குடும்பங்கள், சிதறி கிடக்கிற பிசினஸ், உருவழிந்து போன காரியங்கள், செத்து போன காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில, ஜனங்கள் வாழ்க்கையில மறைத்து போன காரியங்கள், முடிந்தது என்று நினைக்கிற காரியங்கள் காற்றினாலே நீர் அனுப்புகிற அந்த காற்று, பரிசுத்த ஆவியானவரே நீரே அந்த காற்று, காற்றாக வருகிறது.
நீ காற்றாக வந்து அற்புதங்களை செய்ய. திருச்சபை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபை எபனேசர் ஆலயம் தூத்துக்குடிக்கு ஒரு அலங்காரமான கிரீடமாய் காணப்பட நான் ஜெபிக்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். ஜாதிகள் ஓடி வருவார்கள். மணமகள் ஆபரணத்தை அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்ற வார்த்தையின்படி இந்த ஆலயத்திலே சேர்க்கப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆபரணமாக, லைக் an ornament. ஒவ்வொரு ஆபரணங்களும் ஒரு மணமகளுக்கு அழகை சேர்க்கிறது. அதுபோல இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும் இந்த சபைக்கு ஒரு அலங்காரத்தை கொண்டு வர, ஒரு அழகை கொண்டு வர, ஒரு மகிமையை கொண்டு வந்து சேர்க்க நான் ஜெபிக்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்த எல்லாரையும் பிளஸ் பண்றேன். காலையிலே உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன் விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த மகிமையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த துதிய ஆராதனையிலே நாங்கள் உம்மை பாடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே பாடல் பாடி அருமையான சகோதரர் ஒனேசி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைதார். செய்தி கொடுத்த அருமையான மனோரோஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நல்ல நாமத்தை ஒவ்வொரு நாளும் துதித்து பாட போற்ற ஆண்டவரே எங்களுக்கு கிருபைதார். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகள், என்னுடைய சேகர கமிட்டி உறுப்பினர்கள், ஆலய பாடகர் குழுவினர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். நல்ல சரீர சுகத்தை தாரும், பலனை தாரும், தைரியத்தை தாரும், அன்பை தாரும், விசுவாசத்தை தாரும். ஆண்டவரை உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 812 கீதங்களும் கீர்த்தனைகளும் 593. ஆராதனை கீதங்கள் 812வது பாடலை பாடுவோம்.
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் மது பரிசுத்த சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த குவாரண்டைன் பீரியட்ல சர்ச் போக முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? அந்த கவலையெல்லாம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. எபனேசர் ஆலயம் வட்டக்கோவில் வந்து மார்னிங் சர்வீஸ் தினமும் காலை 6 மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனல்லையும் அதே மாதிரி ஹோப் டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சண்டே சர்வீஸும் காலை 6 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. மறக்காம பாருங்க. தினமும் காலை 6 மணிக்கு மார்னிங் சர்வீஸையும் சண்டே மார்னிங் 6 மணிக்கு சண்டே சர்வீஸையும் மறக்காம பாருங்க. மறந்துடாதீங்க, 6 மணிக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க.